தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 ராஜாக்கள் 18:41. பின்பு எலியா ஆகாபை நோக்கி நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். கர்மேலின் மேல் கர்த்தரே தெய்வம் என்று கர்த்தர் எலியாவின் மூலம் விளங்க பண்ணினார். வானத்திலிருந்து அக்கினி இறக்கி பலியை பட்சித்து ஆகாள் தீர்க்கதரிசிகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி கர்த்தரே தேவன் என்று விளங்க பண்ணி ஒரே நாளில் தேசத்தையே தேவன் பக்கமாக கர்த்தர் திருப்பிட்டார். இந்த பெரிய அற்புதத்துக்கு பிறகு பக்தன் எலியா கர்மேலின் மேல் ஜெபிக்கும்படி போகிறார். என்னால் வானம் அடைபட்டு 3.5 ஆண்டுகள் மழை தாட்சியினால பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது சமாரியாவில். அப்படிப்பட்ட நேரத்தில் ஜெபிக்கும்படியாக போனார். தரையிலே பணிந்து தன் முகம் முழங்காலில் பட குனிந்து ஜெபிச்சான். அப்படி ஜெபித்த அந்த ஜெப வாஞ்சி உள்ள தேவ மனுஷனுக்கு இப்போ மழையும் இல்லை, காற்றும் இல்லை, மழைக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லாத பொழுது பெருமழையின் இரைச்சல் தன் காதுகளிலே கேட்கிறதுன்னு சொல்றார். எப்படி சார் இது? அங்கதாங்க விசுவாசம் இருக்கு. இப்போ 18ஆம் அதிகாரம் 1 வசனம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையிலும் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன், நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்று சொல்லித்தான் அனுப்பி இருக்கிறாருங்க. இப்போ ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குதத்தத்தின் மேல் ஆழமான விசுவாசம் வைத்து தான் இப்போ அப்படி ஜெபம் பண்றாருங்க அவரு. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி வேத வசனத்தினால் வரும். வசனத்தை கேட்க கேட்க அப்படியே கர்த்தர் செய்வார் என்று ஜெபிக்கிற அந்த ஜெபம், அதுதான் அற்புதத்துக்கு காரணம். ஜெபிக்கிற மனுஷனுக்கு தான் மழையே இல்லை என்றாலும், காற்றே இல்லை என்றாலும், மேகமே கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் பெருமழையின் இரைச்சல் கேட்கும். உங்கள் காதுகளிலே பெருமழையின் இரைச்சல் கேட்கும். எல்லா பஞ்சமும் விலகும். அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும். அடைக்கப்பட்ட வானம் திறக்கப்படும். பெருமழை உண்டாகும். உன் பஞ்சம் உன்னை விட்டு விலகும். உன் தரித்திரம் விலகும். உன் வனாந்தரம் மாறும். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.